நீங்க கேக்குறதுக்காக காட்டல சார் செகண்ட் ஹாஃப் வேற அதுக்கான லீட் வச்சாச்சு. வேற என்ன கண்டிப்பா இப்ப நீ உங்களுக்கு பிடிச்சது இல்லீங்களா? இப்ப சின்ன படமோட நிலை இதான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும், திருப்தியா நீங்க வெளியே போவீங்க. வரதுதான் சிக்கல் இருக்கு. எல்லா படமும் என் படம்னு இல்ல, போன வாரம் கூட வட்டார வழக்கு வந்தது, எல்லாமே நல்ல படம் தான். ஆனா மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கான இடைவெளி இருக்கு. பெரிய படத்துக்கு அந்த பிரச்சனை இல்ல, பாத்திரலாம். அதனால நீங்க உங்க நண்பர்கள்ட்ட எல்லார்ட்டையும் சொல்லி ஒரு உயில் இருக்கு போய் பாத்துட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த தாத்தா ஒரு உயில் எழுதிருக்காரா? ஒரு உயில் சொல்றீங்களே, லாஸ்ட் வரைக்கும் என்ன உயில் சொல்லவே இல்லையா? கொஞ்சம் வருங்க. உயில் தான் சொல்றேன். உயில் இருக்கு சொல்றீங்க. அந்த பணம் எடுத்தாங்கல்லமா செலவு பண்றதுக்காக உயில். பணம் தான் உயில். அந்த குழந்தைங்க எல்லாம் செய்ய முடியல, அதான் உயில். மக்களுக்கு செய்யறதா அந்த உயிலுடைய நோக்கம். இந்த படத்தோட நோக்கம் அதுதான். சோ நீங்கள் தயவு செய்து உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி படம் பார்க்க சொல்லுங்க. ஏன்னா இந்த படம் ஏமாத்தாதுன்னு நீங்க சொல்லலாம். நாங்க சொல்றத விட படம் பார்த்து நீங்க சொல்லும் போது நல்லா இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. மதுரையில போய் நான் கண்டிப்பா சொல்றேன் சார், உங்க படம் சூப்பர் சார். மகிழ்ச்சி சார், படத்துல உங்களுக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ண சீன் டயலாக் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அதுக்குள்ள டயலாக் ஏதாவது ஒன்னு தெரியுமா உங்களுக்கு? உயில் தாங்க. உயில் சூப்பரா இருக்கு. ரொமான்ஸ் அந்த வில்லன் அது எல்லாமே சூப்பரா இருக்கு. ஹீரோ ஹீரோயின் வந்து வேற லெவல். அப்பதான் விவேக் சார் நான் பாத்துட்டேன். செடி குடுக்குற இடத்துலயா? ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் அவர் வந்து போனாரு. செடி தர இடத்துல விவேக் இல்லாத இடத்துல அந்த அது செடி கொடுத்துட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. இன்னும் மேல வளரணும் நீங்க. நன்றிமா, ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சஸ்பென்ஸாவே போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ ட்விஸ்ட் வந்து அதுக்குள்ள இருக்கும்ன்றது எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. சார் வந்து ஹீரோ சார் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பர்சனலா அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. இவங்க ஏன் செத்தாங்க, இவங்க யாரு, எதனால இந்த கொலை நடக்குது, உண்மையாவே பேய் தான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு சஸ்பென்ஸ் அதுக்குள்ள இருக்கும்ன்றது எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா அந்த கோலி உருண்டு வந்துச்சு, அந்த கோலி வந்து அதுவும் பேயா இல்ல என்னன்றது பார்க்கணுமே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. ரொமான்ஸ் சூப்பரா இருக்கு ப்ரோ. இல்ல நல்லா அது சொல்லிருந்தோம்ல, நல்லா இருக்கு. நல்ல மூவி, நான் சூப்பரா இருக்கு, நல்லா பார்க்கலாம். நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஒளியிலே அந்த செடி கொடுக்கறது வந்து விவேக் சார் ஞாபகப்படுத்துறீங்க. ரொம்ப கருத்தா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் மேல பாடல் அடுத்து அந்த நடிப்பு போதும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. காமெடியா இருந்துச்சு. காசு வந்து தப்பான வழிய காசு வந்து நல்ல விதமா யூஸ் பண்ணுறது செகண்ட் பார்ட் வெயிட் பண்றீங்களா? தொடர்ந்து போட்டீங்களா? நல்லா இருந்துச்சு படம். ஸ்டார்டிங் ப்ளே பண்ண பெரிய காமிச்சிட்டு அதுக்கான ஆன்சர் கொடுத்தீங்க, அது நல்லா இருந்துச்சு. வித்தியாசமா இருந்துச்சு. என்ன படத்தை ரொம்ப பிடிச்சிருந்தீங்க? செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்றீங்களா? படம் எப்படி இருந்துச்சு? படம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே செம்மையா இருந்துச்சு. படம் ஹைலைட். சார் வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காரு. அந்த லாஸ்ட்ல வந்து எல்லாமே சூப்பரா வந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ வெரி ஹாப்பி. சூப்பரா இருக்கு. அண்ட் என்னோட நண்பன் ரகுவீரன் வில்லன் கதாபாத்திரம் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்னு ஹீரோ ஹீரோயின் அவங்களோட இந்த கதையாகட்டும், ரொமான்ஸ், இந்த சாங்ஸ் எல்லாமே வெளுத்துட்டாங்க சார். செகண்ட் ஹாஃப்ல பிடிச்சி எடுத்துட்டாங்க. நல்லா ட்விஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா மேல ஏன்னா இது நான் 3வது வாட்டி வேணும். நல்லா புது அப்படியே என்ன சொல்றது, ட்விஸ்ட் எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணுவாங்க. மியூசிக் தரமா போடுறாங்க. ஒர்க்கு தான். சேர்த்து இந்த இனிப்பை கேக் வெட்டி நாங்கள் கொண்டாடுறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மாதிரி எல்லா திரையரங்கும் இந்த மாதிரி ஒரு ஆதரவும் ஒரு ஆர்வமும் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வந்த மக்கள் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா படம் போயிட்டு இருக்கு. மக்கள் அனைவரும் தயவு செய்து திரையரங்கு போய் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பி.
நல்ல ஒரு ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எல்லாருக்கிட்ட பர்சனலாக ரிவ்யூஸ் கேட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணி இன்னும் மேலும் எங்கள் மூவி இன்னும் அப்கமிங் டேஸில் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.